சார் என்ன இல்ல அதுதான் சொன்னேன். நேத்தே பேட்டியில தெளிவா சொல்லியிருக்கோம். அவர் அரசாங்கத்துக்கு எதிராக நிறைய பேசியிருக்காரு. இந்த அரசாங்கத்துக்கு மட்டும் எதிராக இல்ல, அவர் எல்லா அரசாங்கங்களும் எதிர்த்து பேசியிருக்காரு, எல்லா அரசியல்வாதிகளும் எதிர்த்து பேசியிருக்காரு. ஆனா இதற்கு முன்னாடி இருந்தவங்க, இதற்கு அப்புறம் இவர் வந்து தாக்கி பேசாத நபர்களே கிடையாது. மெச்சூர்டா எடுத்துட்டு போனவங்க போயிட்டாங்க. இதை அவங்க மைண்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இது ஒரு வாய்ப்பா வந்து இந்த அரசாங்கம் பழி வாங்குறது அவர் ஃபீல் பண்றாரு. சவுக் சங்கர் அப்படிதான் நினைக்கிறேன். நான் வந்து அரசாங்கத்துக்கு எதிராக பேசுறேன், இதை ஒரு வாய்ப்பா போலீஸை வச்சு நம்மளை இது பண்றாங்கன்னு நினைக்கிறாரு. இதுல ஒண்ணு இது ட்ரூத் தானே சார், டே லைட் தானே, என்ன பண்றாருங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். கட்சி ரீதியை நீங்க சப்போர்ட் பண்ற மாதிரி இல்ல சார், கட்சி ரீதியா இல்ல. இப்போ நளினி சிதம்பரம் வந்து நீட்டுக்கு வந்து நம்ம இவ்வளவு போராடிட்டு இருக்கோம். தமிழகம் முழுவதும் நீட்டுக்காக நம்ம போராடிட்டு இருக்கோம். நீட்ல இருந்து விலக்கு வேணும்னு போராடிட்டு இருக்கோம். அன்னைக்கு மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய சிதம்பரம் வந்து ஒரு அரசியல் கட்சியினுடைய அமைச்சராக இருந்தார். அவர் மனைவியும் அந்த கட்சியினுடைய உறுப்பினராக இருக்கார். அப்போ அவங்க நீட்டுக்கு ஆதரவாக இந்த நீட் இனிமேல் தமிழகத்தில் விலக்கே கொடுக்க முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட்ல வாதாடினது நளினி சிதம்பரம் தான் வாதாடினாங்க. வந்து வெளியே வந்து என்ன பேட்டி கொடுத்தாங்க நளினி சிதம்பரம் மேடம்? எக்காலத்திலையும் எந்த ஒரு காலத்திலையும் நீட் தமிழ்நாட்டில் இருந்தே தீரும், விலக்கு வாங்கவே முடியாதுன்னு சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? எந்த அடிப்படையில்? இன்னைக்கு நான் வந்து ஒரு அரசியல் கட்சியின் சார்பாக நான் வந்து இருக்கிறேன்னு சொல்லி சொன்னா அரசியல் கட்சி எனக்கு சம்பளம் கொடுக்காது. அதற்காக தனிப்பட்ட ஒரு கிளைண்ட்டை வந்து நான் எடுத்துக்கவே கூடாது, தனிப்பட்ட கிளைண்ட்டுக்கு நான் ஆஜராகவே கூடாதுன்னு சொல்ல முடியாது. நான் எத்தனையோ வழக்குகள் வரும், என் நண்பர்களுக்கு வந்த வழக்கா இருக்கும், எனக்கு நேரடியாக வழக்கு வரும். அரசியல் கட்சிக்கும் ஒரு தொழிலுக்கு என்ன சார் சம்பந்தம் இருக்க முடியும்? எப்படி அதை வந்து நீங்க அதையும் இதையும் வந்து கிளப் பண்ண முடியும்? பண்ணவே முடியாது. நிறைய பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். என்ன வேணாலும் பண்ணுங்க, மருத்துவ உதவி கொடுத்துட்டு பண்ணுனீங்கன்னா தான் அவர் உயிரோடு இருப்பாரு. அப்பதான் உங்களால் நிறைய பழி வாங்க முடியும்னு காவல்துறைக்கு சொல்லி. இப்போ சென்னையில அவங்களுடைய மனைவி வந்து ஆட்கொணர்வு மனு தாக்கல் பண்ணிருக்காங்க. இல்ல, அந்த விஷயங்கள் வந்து எனக்கு இது வரைக்கும் தகவல் இல்லை. அப்படி வந்துச்சுன்னா அது அவங்க நடவடிக்கை. நாம இப்ப முழுமையா போராடுறது, நான் அதுதான் திருப்பியும் சொல்றேன், வழக்கில் இருந்து அவரை விடுதலை பண்ண சொல்லியோ அவர் நிரபராதின்னு சொல்லியோ நாம போராடிட்டு இருக்கல. நம்மளுடைய போராட்டம் மனித உரிமை மீறல், போலீசாருடைய அராஜகம், ஜெயிலுக்குள்ள அப்படி பாதிக்கப்பட்ட ஒரு கைதிக்கு மருத்துவத்துக்கும் கூட மறுக்கப்படுது. அது ஏன் அப்படிங்கறத நம்ம கேள்வி கேட்கிறோம். நீங்க இதுல சவுக் சங்கர்ங்கிறதே மறந்துடணும். ஒரு கைதி சிறைக்குள்ள இருக்கக்கூடிய ஜுடிஷியல் ரிமாண்ட்ல கோர்ட்டினுடைய கஸ்டடியில இருக்கக்கூடிய ஒரு கைதிக்கு இப்படி நடக்குது. சரி, இப்போ ஒரு குழு வந்து இன்னைக்கு போய் பார்த்திருக்கு, சட்ட உதவி மையத்தில் இருந்து ஒரு குழு போய் பார்த்திருக்கு. அந்த குழுவினோட அறிக்கை வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டதா? அதுதான் சார் இப்ப சொன்னேன், அது தாக்கல் செய்தாச்சு. மாநில சட்ட ஆணைக்குழுக்கும் அனுப்பிச்சிட்டாங்க, மாவட்ட நீதிபதிக்கும் கொடுத்துட்டாங்க. ஆனா அந்த அறிக்கை வெளிவரதுக்கு முன்னாடியே சிறைத்துறையிலிருந்து தாக்கப்படலை அறிக்கை வந்து அதைத்தான் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன். அதுவும் கூட தெரியாம ஒரு குழு போய் அவங்கள பாக்குது, அந்த குழு ஒரு ரிப்போர்ட் கொடுக்க போகுது, கண்டிப்பா அது நம்மளுக்கு எதிராக தான் இருக்க போகுதுன்னு கூட தெரியாம சிறைத்துறை வந்து ரொம்ப அசால்ட்டா, நான் எங்ககிட்ட அதிகாரம் இருக்கு, நாங்க கொடுக்கறதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. கண்டிப்பாக அந்த சிறைத்துறை அறிக்கை தவறானதுங்கிறது அந்த ரிப்போர்ட்ல இருக்குன்னு நான் நம்புறேன். ஏன்னா எனக்கு தெரியும். அதுக்கு உதாரணம், அதுக்கு ஆதாரம் தான் நான் காமிச்சேன். நீதிபதி முன்னாடி காட்டப்பட்டது கையெழுத்து இங்க இருக்கு.